அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்வில் சிலபஸில் முதல் வார்த்தையாக இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் வருகை, போர்ச்சுகீசியர்கள். அப்போ இந்த ஐரோப்பியர்கள் வருகை மற்றும் போர்ச்சுகீசியர்களில் இருந்து நமக்கு என்னென்ன கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த யூரோப்பியன் இன்வேஷன் அப்படின்னு சொன்னால் போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், டேனிஷ் அண்டு பிரெஞ்சு அப்படின்ட்டு. அப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது போர்ச்சுகீசியர்கள் மட்டும் பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு பதிவில் போர்ச்சுகீசியர்கள் தொடர்பாக 2A 2 குரூப் 1 குரூப் 4 அது எப்படிப்பட்ட தேர்வாக இருந்தாலும் நாம் மிகச் சரியாக பதிலளிப்பது எப்படி, அது டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும் அல்லது அப்ஜெக்டிவாக இருக்கட்டும், நமக்கு அது முக்கியமல்ல. கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ், அந்த சிலபஸில் இருந்து மெயின்ஸ் கேள்விகள் எப்படி கேட்கலாம், பிரிலிமினரி கேள்வி எப்படி கேட்கலாம், அதற்கு எந்த வகையில் நாம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், இந்த போர்ச்சுகீசியர்களிலிருந்து என்னென்ன மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். மெயின்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் போர்ச்சுகீஸ் கவர்னர்ஸ், சரியா? அப்படி இல்லைன்னா செயிலர்ஸ். போர்ச்சுகீசிய மாலுமிகள் கேட்கலாம், போர்ச்சுகீசியருடைய கவர்னர் கேட்கலாம். அப்போ இந்த போர்ச்சுகீசியர் ரிலேட்டட் பர்சனாலிட்டிஸ் யார் யார் இருப்பா? பார்த்தலோமியோ டயஸ், வாஸ்கோ ட காமா, கேப்ரல், அல்மைடா, அல்புகர், நினோ டி குன்ஹா. அப்போ இந்த மாதிரி போர்ச்சுகீசியர்கள் பர்சனாலிட்டி தொடர்பாக நேரடியாக ஒரு 6 மதிப்பெண் கேள்வியிலையோ அல்லது ஒரு 5 மதிப்பெண் கேள்வியாகவோ நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதேவும் போர்ச்சுகீசியரில் பிக் கொஸ்டினாக இருந்தால் என்ன கேட்கலாம் மெயின்ஸுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், போர்ச்சுகீசியருடைய வருகையால் ஏற்பட்ட இம்பேக்ட் என்ன, தாக்கம் என்னென்ன, தாராளமாக நமக்கு கேட்கலாம். 2 3 பாருங்க, அதே பிக் கொஸ்டின்ஸில் ஒரு 10 மார்க்கோ அல்லது 15 மார்க்கோ, ஏன் ஈவன் ஒரு 6 மார்க் கூட நமக்கு கேட்கணும்னு நினச்சாங்கனாக்க, போர்ச்சுகீசியர்கள் முதல்ல இந்தியாவிற்கு வந்திருந்தாலும் ஏன் அவங்கனால ஆங்கிலேயர்கள் அளவிற்கு இந்தியாவில் ஒரு பேரரசை உருவாக்க முடியவில்லை. அப்ப இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன, அந்த கேள்வி நமக்கு கேட்கலாம். அதற்கடுத்து பாருங்க, போர்ச்சுகீசியர்களுடைய ரூல்ல ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. அதையும் நமக்கு தனியாக ஒரு 5 மதிப்பெண்ணோ அல்லது ஒரு 6 மதிப்பெண் கேள்வியில் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க, போர்ச்சுகீசியர்கள் தமிழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துடுறது நல்லது. அப்போ மெயின்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகீசியர் ரிலேட்டட் பர்சனாலிட்டிஸ் ஒரு கேள்வி, 2வது போர்ச்சுகீசியர்கள் வருகையால் ஏற்பட்ட விளைவுகள் இம்பேக்ட் ஒரு கேள்வி, போர்ச்சுகீசியர்கள் ஏன் தோல்வி அடைந்தார்கள் அது ஒரு கேள்வி, அதற்கடுத்து போர்ச்சுகீசியர்கள் அறிமுகப்படுத்திய மிக முக்கிய கொள்கையான ப்ளூ வாட்டர் பாலிசி ஒரு கேள்வி கேட்கலாம், போர்ச்சுகீசியர்கள் வருகையால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விளைவுகள் தாக்கங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் எப்பயுமே பாருங்கள், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ தெளிவாக இந்த மாதிரி கடந்த காலத்தில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான கேள்விகளை உருவாக்கலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணி அந்த கேள்விகள் எல்லாத்திற்கும் நாம் பதிலை தயார் செய்து விட்டோம் என்றால் மெயின்ஸில் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஸோ பாருங்கள், நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒரு கொஸ்டின் நார்மலாக 2 மதிப்பெண் கேள்வியாக இருந்தாலும் எழுத தெரியணும், 6 மதிப்பெண் கேள்வினாலும் எழுத தெரியணும். அதே கேள்வி 10 மதிப்பெண் 15 மதிப்பெண், ஏன் ஒரு படி மேலே போய் அதை அப்படியே 30 மதிப்பெண் எழுத சொன்னாலும் எழுத தெரியணும்.
ஸோ அந்த அளவிற்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் தெளிவாக இருக்க வேண்டும். சரி, நான் இப்போ மெயின்ஸ்ன்னு சொல்கிறீங்களே சார், மெயின்ஸுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் என்னால் 2A பாஸ் பண்ணிட முடியுமா? தாராளமாக முடியும். சரிங்களா? ஸோ 2க்கு இந்த ஃபேக்சுவல் வச்சு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நீங்கள் நோட்ஸாக உருவாக்கிட்டீங்கன்னா ப்ரிலிமினரி, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் என்ன கேட்க முடியும்? ஸோ இதில் இருந்து தான் நமக்கு கேள்விகளாக உருவாக்கணும். ஒன்று நேரடி கேள்வி, அப்படி இல்லைன்னா கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டினாக நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அது நேரடியாக இருந்தாலும் சரி, கான்செப்டாக இருந்தாலும் சரி, மிக எளிதாக உங்களால் வெற்றி பெற முடியும். சரி பாருங்க, இந்தியாவுக்கு ஐரோப்பியர்களுடைய வருகை, இந்த யூரோப்பியன் இன்வேஷன் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்க 15ஆம் நூற்றாண்டில் கொலம்பஸ் பாருங்க மற்றும் வாஸ்கோடகாமா இவர்கள் இருவருடைய கண்டுபிடிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. அப்ப இந்தியாவிற்கும் ஐரோப்பியர்களுக்கும் இந்த வாணிப உறவு என்பது நவீன காலத்தில் ஏற்பட்டது கிடையாது. ஏறக்குறைய பாருங்க பழங்காலத்திலிருந்தே நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இப்ப ஏன் சார் புதிதாக கடல் வழியை கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல தான் பாருங்க 1453 ஒட்டமான் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றுகிறார்கள். அப்ப லேண்ட் ரூட் ஐரோப்பாவிற்கும் ஏசியாவிற்குமான நிலவழி மூடப்படுகிறது. எனவே ஐரோப்பியர்கள் நிலவழிக்கு மாற்றாக, லேண்ட் ரூட்டுக்கு மாற்றாக ஒரு புதிய கடல் வழியை சி ரூட்டை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் முதலில் வெற்றி அடைந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க போர்ச்சுகீசியர்கள். அப்போ பாருங்க, எல்லா நாடுகளும் முயற்சி செய்யும் போது போர்ச்சுகீசியர்கள் மட்டும் வெற்றி அடைந்ததற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் இளவரசரான ஹென்றி. பொதுவாக இவர் மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். காரணம், இவர் அளவிற்கு மாலுமிகளை ஊக்கப்படுத்தியவர் யாரும் கிடையாது. போர்ச்சுகல்ல கடல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மாலுமிகளுக்கு பயிற்சி வழங்குவதற்காக பயிற்சி கல்லூரிகளை ஏற்படுத்தினார். ஸோ அதன் மூலமாக இவருடைய ஊக்கத்தின் மூலமாகவே பல மாலுமிகள் பயிற்சி பெற்றார்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதனால தான் ஹென்ரியை த செயிலர் ஹென்றி என்று குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா? சரி, அப்ப இந்த போர்ச்சுகீசியுடைய உண்மையான நோக்கம் என்ன? இந்தியன் ஓஷன் மற்றும் ரெட் சி செங்கடல் இந்த ரெண்டு பகுதிகளிலும் அரேபியர்களுடைய வணிக முற்றுரிமையை ஒழிப்பது. ஏன்னா பாருங்க, இந்தியா கிழக்கு நாடுகளுடனான நறுமண பொருட்கள் அல்லது இந்தியா மாதிரியான கிழக்கு நாடுகளோடு கிடைக்கக்கூடிய பொருட்களை இந்தியாவிலிருந்து வாங்கிட்டு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கக்கூடிய முழுமையான உரிமையை இந்த அரேபிய வணிகர்கள் பெற்றிருந்தார்கள். இப்போ இந்த அரேபிய வணிகர்கள் நிர்ணயிக்கக்கூடியத விலையாகவும் இருந்தது. அப்ப இவர்கள் ஆதிக்கத்தை முழுமையாக ஒழிப்பதே போர்ச்சுகீசியுடைய முதன்மை நோக்கம். அப்ப இது அப்படியே பிரிலிமினரி அப்ஜெக்டிவ் கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், தாராளமா நம்ம மாத்திக்கலாம். ஏன் போர்ச்சுகீசியர்கள் ஆர்வம் கொண்டார்கள், போர்ச்சுகீசுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம தாராளமா இது அப்ஜெக்டிவ் கேள்வியாகவும் மாறும். சரி வாங்க, ஸோ பர்சனாலிட்டிக்கு போயிடலாம். முதல் பர்சனாலிட்டி பாருங்க, பார்த்தலோமியோ டயஸ். பாருங்களேன், பார்த்தலோமியோ டயஸ் போர்ச்சுகீஸ் நாட்டில் இருந்து கடல் பயணத்தை மேற்கொண்ட முதல் மாலுமி. ஆப்பிரிக்காவினுடைய தென் முனையான நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வந்திருப்பாரு. கேப் ஆஃப் குட் கோப். சரிங்களா? பாருங்க, இப்படி மிக முக்கியமானது, இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலுக்கு இடையே ஒரு இணைப்பு இருப்பது கண்டுபிடிச்சது இவர் தான். இதன் மூலமாக ஐரோப்பாவிற்கும் ஏசியாவிற்கும் இடையே ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதற்கான அடித்தளத்தை உருவாக்கியவர் பார்த்தலோமியோ டயஸ். மறந்துடக்கூடாது. அப்ப பாருங்க, இந்த பார்த்தலோமியோ டயஸை இந்த போர்ச்சுகீஸ் கிங் 2ஆம் ஜான், த ஜான் 2 ஆதரித்திருக்கிறார். சரிங்களா? இப்ப கவனமா பாருங்க, பார்த்தலோமியோ டயஸ் மறந்துடக்கூடாது. போர்ச்சுகீஸ்ல இருந்து முதலாக கடல் பயணத்தை மேற்கொண்டவர். சரி, அடுத்து வாங்க, வாஸ்கோடகாமா. இப்போ வாஸ்கோடகாமா பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த டேட்ஸ் எல்லாமே மிக தெளிவாக எழுதணுயா. நீங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டினா இருந்தாலும் சரி,
மெயின்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி இந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஜூலை 8 1497 போர்ச்சுகல் லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து கடல் பயணத்தை மேற்கொண்டிருப்பார். சரிங்களா? மே 27 1498 இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். கள்ளிக்கோட்டையின் அரசர் சாமரின் வாஸ்கோடகாமாவை வரவேற்றிருப்பார். சரிங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சாமரின் வாஸ்கோடகாமாவை வரவேற்று இந்தியாவில் அவருடைய பகுதிகளில் வணிகம் செய்வதற்கு அனுமதி வழங்கினார். பாருங்க, ஆகஸ்ட் 29 1498 தன் மொத்தம் 3 கப்பல்கள் வருகிறார். ஸோ ஒரு கப்பலை விட்டுட்டு பாருங்க, 2 கப்பல்களில் தான் வணிகம் செய்த பொருட்களோடு போர்ச்சுகீஸ் திரும்பி இருப்பார். அப்ப இது பாருங்க, இது முதல் முறை 1498 வந்தது முதல் முறையாக. அதன் பிறகு பாருங்க 1502 வாஸ்கோடகாமா இரண்டாவது முறையாக இந்தியாவுக்கு வருகிறார். அப்ப இந்த இரண்டாவது முறையாக வரும்போதே பாருங்க, கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணனூர் ஆகிய இடங்களில் சரக்கு கிடங்கையும் வணிக நிறுவனத்தையும் கண்ணனூரில் ஒரு சிறைச்சாலையும் உருவாக்கி இருப்பார். மறந்துடக்கூடாது. அப்ப இவர் தான் பாருங்க கொச்சினுக்கு முதலாக சென்றிருப்பார். பாருங்க, கொச்சின் போர்ச்சுகீசினுடைய முதல் தலைநகரமாக மாறியது. சரிங்களா? அடுத்து பாருங்க 1924 வாஸ்கோடகாமா மூன்றாவது முறையாக இந்தியாவுக்கு வருகிறார். ஸோ வந்தவர் டிசம்பர் 1524 கொச்சின்லேயே இறந்திருப்பார். சரிங்களா? இப்போ பாருங்க, ஐரோப்பிய வணிகம் பெருக வேண்டும் என்றில் வணிகத்தின் மீது அரேபியர்கள் கொண்டிருந்த முற்றுரிமையை உடைக்க வேண்டும் என்பதை வாஸ்கோடகாமா உணர்ந்தார். அதே மாதிரி இந்திய பெருங்கடல் மற்றும் செங்கடல் வணிகத்தில் அரேபியர் கொண்டிருந்த முற்றுரிமையை மோனோபோலிய வாஸ்கோடகாமா ஒழித்தார். சரிங்களா? இப்போ இது இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு வாஸ்கோடகாமா பற்றி நமக்கு கேட்குறான்னு வைங்களேன், ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இங்கேயே தலைப்படுங்க. முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் வர்றது, அடுத்து இரண்டாவது முறை, மூன்றாவது முறை வாஸ்கோடகாமா வருகையின் முக்கியத்துவம் என்ன? ஸோ டைரெக்டாக 6 மார்க் கேள்வியாக இருந்தால் அப்படியேவும் ஒரு 6 பாயிண்ட் நம்ம எழுதிடலாம். இதே ஒருவேளை வாஸ்கோடகாமாவை 10 மார்க்கில் கேட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ணலாம், வாஸ்கோடகாமா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு முதல் முறை எப்போ வந்தார், என்ன நடந்தது, இரண்டாவது முறை எப்போ வந்தார், என்ன நடந்தது, மூன்றாவது முறை என்ன நடந்தது, வாஸ்கோடகாமா வருகையினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு 4 தலைப்பை எடுத்துட்டு ஒவ்வொரு தலைப்பு கீழையும் ஒரு 2 பாயிண்டாக நம்ம எழுதிட்டோம்னா தாராளமாக ஒரு பக்கமோ 1.5 பக்கமோ நம்மளால் எழுதிட முடியும். அப்போ இதிலிருந்து வாஸ்கோடகாமாவிலிருந்து அப்ஜெக்டிவ்ல என்ன கேள்வி கேட்ட முடியும்? ஸோ இதை தாண்டி கேட்பதற்கு அங்கே ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாருங்க, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண பழகுங்க. 2க்கும் பயன்படணும், 2Aவுக்கும் பயன்படணும், அடுத்து ஃபர்தராக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கும் பயன்பட வேண்டும். மறந்துடக்கூடாது. சரி, அப்போ வாஸ்கோடகாமா முடிந்தது. அடுத்து பாருங்க, வாஸ்கோடகாமாவிற்கு பிறகு இந்தியாவிற்கு வந்தவர் பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல். சரிங்களா? வாஸ்கோடகாமா வந்துட்டு போனதற்கு பிறகு பாருங்க, முதல் முறையாக வாஸ்கோடகாமா வந்துட்டு போனதற்கு பிறகு இரண்டாவதாக இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட த செகண்ட் போர்ச்சுகீஸ் மாலுமி செயலர் பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல். சரிங்களா? பாருங்க, மார்ச் 9 1500 200 மாலுமிகளோடு 13 கப்பலில் வந்திருப்பார். எக்ஸாக்டா செப்டம்பர் 13 1500 கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். ஆனால் என்னன்னு பாருங்க, இந்த கேப்ரலுடைய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா வாஸ்கோடகாமாவை ஏற்றுக்கொண்ட வரவேற்ற சாமரின் கேப்ரலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ 2 பேருக்கிடையே விளைவு பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் கொல்லப்படுகிறார்கள். விளைவு கேப்ரல் கள்ளிக்கோட்டையை விட்டு கொச்சினுக்கு இடம்பெயர்கிறார். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த கேப்ரலுடைய வருகை சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் 2 வழிகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று, கள்ளிக்கோட்டையை விட்டு கொச்சினை கண்டுபிடித்தது ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம். ரெண்டாவது பாருங்க, இந்தியாவின் அரசியல் நிலையை
போர்ச்சுகீசியர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது. சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள். இதே இன்ஃபர்மேஷன் கேப்ரல் பத்தி கேட்டா நம்ம தாராளமா ஒரு 6 மார்க் எழுதிடலாம். அதே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன, கேப்ரல் வருகையினுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்க இது 2 கேள்வியும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப இதன் பிறகு பாருங்க, கேப்ரல் கொச்சினுக்கு மாத்திராரு. இதன் பிறகு இரண்டாவது முறையாக வாஸ்கோ ட காமா வரும்போதுதான் கொச்சினில் ஒரு வணிக தளத்தை உருவாக்கி இருப்பார். சரிங்களா? தெளிவாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துங்க. ஸோ இதோடைய நோட்ஸு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல அவைலபிளாக இருக்கும். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சரி, இங்க வாங்க. அடுத்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா பாருங்க. அப்ப கேப்ரலுக்கு பிறகு வாஸ்கோ ட காமா வந்துட்டு போயிருப்பாரு 2வது மற்றும் 3வது முறையாக. இப்ப பாருங்க, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இப்ப இவர் யாரு? அப்ப வணிக தளங்கள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்வதற்காக என்ன நடக்குது? இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வதற்காக இந்தியாவில் நிரந்தரமாக ஒரு ஆளுநர், கவர்னரை உருவாக்க போர்ச்சுகீசிய அரசு தீர்மானிக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய குடியிருப்புகளின் முதல் கவர்னர், முதல் ஆளுநராக பாருங்க 3 ஆண்டு காலத்திற்கு, கவனமா பார்க்கணும், 3 இயர்ஸியா 3 ஆண்டு காலத்திற்கு என்ன பண்றாங்க? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவை முதல் ஆளுநராக நியமித்தவர் த போர்ச்சுகல் கிங் முதலாம், பாருங்க, முதலாம் பெர்டினாண்ட். மறந்துடக்கூடாதியா? அல்மெய்டாவை இந்தியாவின் முதல் போர்ச்சுகீஸ் கவர்னராக நியமித்தவர் த போர்ச்சுகீஸ் அரசர் முதலாம் பெர்டினன்ட். மறந்துடக்கூடாது. சரி, இப்ப இந்த அல்மெய்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி? ப்ளூ வாட்டர் பாலிசி. மறந்துடக்கூடாதியா? ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. இந்த நீல நீர் கொள்கை தனியாகவே நமக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஷார்ட் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ப்ளூ வாட்டர் பாலிசின்னு என்ன? ரொம்ப சிம்பிள். அப்ப ப்ளூ வாட்டர் பாலிசி நமக்கு தனியா கேட்டாங்க அப்படின்னா முதல் பாயிண்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1505 பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவால் உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது பாருங்க, இக்கொள்கையின் மூலம் குடியிருப்புகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தாமல் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல். அப்ப நிலத்தின் மீதான கட்டுப்பாடில் கவனம் செலுத்தாமல் கடல் மேலாதிக்கத்தின் மூலமாக கட்டுப்பாடு செலுத்துவது. அப்ப இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி என்பது லேண்ட்ல முக்கியத்துவம் கொடுக்காம கப்பல் படையை வலிமைப்படுத்துவதன் மூலமாக கடல் ஆதிக்கத்தை மேம்படுத்துவது நோக்கமாகும். சரிங்களா? அப்ப பாருங்க, இதனால என்ன நடக்குது? சாமரின் படைகளையும் எகிப்து சுல்தான் படையினையும் போர்ச்சுகீசியர்கள் தோற்கடிக்க முடிந்தது. அதே மாதிரி பாருங்க, இந்த கப்பல் படையின் மூலமாக அவங்களால இந்த பகுதிகளில் வலிமையான கோட்டைகளை உருவாக்க முடிந்தது. சரிங்களா? இப்ப தெளிவா எடுத்துடணும். ப்ளூ வாட்டர் பாலிசி அல்மெய்டா 1905, லேண்டுக்கு பதிலாக சி கப்பல் படை, அவ்வளவுதான். ஸோ அதனால கிடைத்த வெற்றிகள் என்னென்ன அப்படி இந்த டீட்டெயிலாக ஒரு 6 மதிப்பெண்கள். சரிங்களா? அப்ப 6 மார்க் கொஸ்டின் போன குரூப் 2ல மாதிரி 6 மதிப்பெண் கேள்வியாக இருந்தால் கட்டாயம் 6 பாயிண்ட் நமக்கு சொல்ல கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதையே இன்னும் எப்படி ஷார்ட்டாக உடைச்சி எழுதுறதுன்னு சொல்கிறேன். அதேவே பாருங்களேன், இதே பாயிண்ட்ஸு உங்களுக்கு ஆங்கிலத்திலும் நாங்கள் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். சார் தமிழில் மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அப்போ ஆங்கில வழியில் இங்கே கிடைக்காதான்னு நினைக்காதீங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 வழிகளிலும் உங்களுக்கு தெளிவான மெட்டீரியல், தெளிவான வழிகாட்டுதல்கள் நம்மால் கொடுக்க முடியும். கட்டாயம் இங்கே கிடைக்கும். மொழி ஒரு தடை அல்ல. மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுவதற்கு மொழி ஒரு தடை இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ அடுத்து வாங்க. அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் 1509 to 1515. சரிங்களா? ஸோ இந்தியாவில் போர்ச்சுகீசிய பகுதிகளுடைய செகண்ட் கவர்னர், 2வது ஆளுநர், போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை உண்மையாக நிலைநாட்டியவர். 1510 பிஜப்பூர் சுல்தான் யூசப் அதில்கானை தோற்கடித்து கோவாவை கைப்பற்றியவர். சரிங்களா? கோவாவிற்கு அருகே பெனஸ்ட்ரீம் என்கிற கோட்டையை கைப்பற்றினார். இந்தியர்களோடு திருமண உறவை ஊக்குவித்தவர். பாருங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கெய்ரோ, மெக்கா, இந்தியா சீனாவிற்கிடையே
முஸ்லிம் வணிகர்கள் கொண்டிருந்த மேலாதிக்கத்தை தோற்கடித்தவர். 1515 மலாக்கா மலேசியாவை கைப்பற்றியிருப்பார். அதுக்கடுத்து ஏடன் நகரை கைப்பற்றியிருப்பார். ஆம்ஸ் துறைமுகத்தை கைப்பற்றியிருப்பார். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்தியாவிற்கு மேற்கிலும் இந்தியாவிற்கு கிழக்கிலும் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை உண்மையாக ஏற்படுத்தியவர். சரி, இப்ப இவர் ஏன் இந்தியாவில் உண்மையான ஆதிக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த வரலாற்று ஆசிரியரான ஸ்டீபன் என்பவர் கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அல்மெய்டாவுடைய மிக முக்கிய நோக்கம் பாருங்க, வியாபாரத்திற்கான முக்கிய இடங்களை போர்ச்சுகீசியர்கள் நேரடியாக கைப்பற்ற வேண்டும். கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்பதன் மூலம் போர்ச்சுகீசிய குடியேற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும். பாருங்க, போர்ச்சுகீசிய குடியேற்றங்களை ஏற்படுத்த முடியலன்னா அங்கு வலிமையான கோட்டைகளை கட்ட வேண்டும். இந்திய வியாபாரிகளை போர்ச்சுகீசிய வியாபாரிகளுக்கு வரி செலுத்த வைக்க வேண்டும், கொடுக்க வைக்கணும். பாருங்க, அப்ப அல்புகர்க்கினுடைய கொள்கைகள் பாருங்க என்னென்ன. அப்ப இதனாலதான் பாருங்க, அல்புகர் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை உண்மையாக நிலைநாட்டியவர் என்று சொல்லப்படுகிறார். சரிங்களா? அப்ப இவருடைய கொள்கையில் இருந்த மிக முக்கியமான நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, முகமதியர்கள் அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்து கொண்டது. இதை ஒன்று மட்டும் இவருடைய நெகட்டிவா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, சதியை ஒழிப்பதற்காக நடவடிக்கை மேற்கொண்ட முதல் ஐரோப்பியர், விஜயநகர பேரரசோடு நட்புறவை பலப்படுத்தி இருப்பார். சரிங்களா? விஜயநகர பேரரசோடு நட்புறவை பலப்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். விஜயநகரத்தின் முக்கிய அரசரான கிருஷ்ணதேவராயருடைய அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பியிருப்பார். அதே மாதிரி விஜயநகர பேரரசுக்கு தேவையான குதிரைகளை வழங்கினார். இது ஏற்கனவேவும் ஆல்ரெடி அப்ஜெக்ட் ஒரு கேள்வியே இருக்கு. விஜயநகர பேரரசு யாருடன் குதிரை வணிகம் மேற்கொண்டதுன்ற ஒரு கேள்வியாகவே இருக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, அல்புகர்க் சம்பந்தமான மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளவுதையா. இது அப்படியே மொத்தமாக நீங்க தெளிவா மட்டும் படிச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ அல்புகர்க் தனியா நீங்க கேட்டாலும் சரி, அது 6 மார்க் 10 மார்க் அல்லது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் நம்மளால பதில் சொல்லலாம். கவனமாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தெளிவாக படிச்சிருங்க. ஸோ நேரம் கருதி கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம இதில் குரூப்பில் அவைலபிளாக போட்டிருக்கின்றதுனால லிங்க்ல இருக்கும், ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு முழுமையான விளக்கங்களை நான் கொடுக்குறேன். சரி, இங்கே அடுத்து வாங்க. இதற்கு பிறகு நினோ டி குன்ஹா, அல்புகர்க்கு பிறகு வந்த கவர்னர் மிக முக்கியமானவர். 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரை மாற்றினார். குஜராத் பகதூர் ஷாவிடமிருந்து பசின் பகுதிகளை கைப்பற்றினார். டையூவை கைப்பற்றினார். சால்செட் பகுதி கைப்பற்றப்பட்டது. பாருங்க, 1559 இமாத் உல் முல்க் என்பவரிடமிருந்து டாமன் கைப்பற்றப்பட்டது. சரிங்களா? இது எல்லாமே நினோ டி குன்ஹா பொறுத்தவரைக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியமானது. கோவாவிற்கு தலைநகரை மாற்றியவர், கோவாவை கைப்பற்றியவர்னு கேட்டா அல்புகர்க். 1510 கோவாவிற்கு தலைநகரை மாற்றியவர் நினோ டி குன்ஹா 1530. சரி, அடுத்து பாருங்க, அன்டோனியோ டி நொரன்கா, ரொம்ப முக்கியமான ஒன்னியா. இவருடைய காலத்தில் தான் பாருங்க, அக்பர் குஜராத்திற்கு காம்பேவிற்கு வருகை புரிந்தார். போர்ச்சுகீசியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே ஒரு வணிக தொடர்பு உருவானது யாருடைய காலத்தில் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்டாங்கனாக்க அன்டோனியோ டி நொரன்கா, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் போர்ச்சுகீசியுடைய மேற்கு கடற்கரையில் இருந்த குடியிருப்புகள் என்னென்ன, அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில் இருந்த குடியிருப்புகள் என்னென்ன, கவனமாக நோட் பண்ணிடுங்க. போகிற போக்கில் ஒரு கேள்வி அப்ஜெக்டிவ்ல கேட்டக்கூடாது. கேட்டாங்கனாக்கா அப்புறம் அங்கே போயிட்டு எந்த பிளேஸ் நம்ம எண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாதியா. ஏன்னா குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றது 40 கேள்வி ரீசனிங் இருக்கு. அப்போ நமக்கு ரீசனிங்க்கு டைம் நிறைய தேவைப்படும். அதனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் இங்கேயே தெளிவாக எடுத்துட்டு போயிடணும். போர்ச்சுகீசியர்கள் மேற்கு கடற்கரையில் இருந்த
துறைமுக வணிக பகுதிகள், கிழக்கு கடற்கரையில் இருந்த முக்கிய நகரங்கள், மறந்துடக்கூடாது. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது போர்ச்சுகீசியர்கள் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் ரிலேட்டட் டு இந்தியா. அப்போ இந்தியாவில் போர்ச்சுகீசியருடைய முக்கியமான மாலுமிகள் மற்றும் கவர்னர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயருக்கு நிகராக வளர்ச்சி அடைய முடியாததற்கு காரணம் என்ன? அவர்கள் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்ன? ஏன் அவங்களால ஒரு பேரரசை உருவாக்க முடியலை? பாருங்க, திறமையற்ற வைஸ்ராய்கள். அப்ப அல்புகருக்கு பிறகு வந்த கவர்னர்ஸ் யாருமேவும் திறமையானவர்களாக இல்லை. அடுத்து பாருங்க, கரப்ஷன், ஊழல் நிறைந்த நிர்வாகம். அதுக்கடுத்து பாருங்க, மத வெறி, இந்தியர்களை மதம் மாற்றம் செய்ய நினைத்தது. அதுக்கடுத்து பாருங்க, ஒழுக்க குறைவான செயல்களில் ஈடுபட்டது, தவறான கொள்கை, முக்கியமான பகுதிகளை கைப்பற்றாமல். இப்போ ஆங்கிலேய குடியிருப்புகள் பாருங்களேன், பம்பாய், மெட்ராஸ், பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான குடியிருப்புகளாக இருக்கும். இந்த மாதிரி முக்கிய குடியிருப்புகளை இவர்கள் கைப்பற்ற தவறியது. பிரேசில் கண்டுபிடிக்கப்பட்டது பாருங்க. சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவுடைய பிரேசில் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு முழுக்க முழுக்க இவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? பிரேசில் மீது கவனம் செலுத்தி இருப்பார்கள். அதுக்கடுத்து பாருங்க, 1580 ஸ்பெயின் அரசர் 2ஆம் பிலிப் போர்ச்சுகல் மீது படையெடுத்து போர்ச்சுகலை கைப்பற்றி கொள்கிறார். அப்ப போர்ச்சுகலே பாருங்க ஸ்பெயின்கிட்ட அடிமையாக இருக்கும்போது போர்ச்சுகீஸ் வணிகர்களை ஊக்குவிப்பதற்கு இங்கு சரியான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அது பாருங்க, பிற ஐரோப்பிய நாடுகளுடைய வணிக வருகை. அதுக்கு பாருங்க, பம்பாய் இழக்கப்படுதல். போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்ரினை இங்கிலாந்து இளவரசர் அரசர் 2ஆம் சார்லஸ் திருமணம் செய்யும் போது மிக முக்கிய நகரமான பம்பாயை கேத்ரினுக்கு டௌரியாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப பம்பாய் இழக்கப்படுது. சுதேசி அரசர்கள், இந்தியாவில் கூடிய அரசர்களுடைய எதிர்ப்பு. சரிங்களா? அப்ப பாருங்க, 10 டைட்டில்ஸ் இருக்கு. இந்த 10 டைட்டிலையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி நீங்கள் கீழே கீழே 1 பாயிண்ட் 2 பாயிண்டாக எழுதினாலே போதும். நம்ம தாராளமாக 15 மதிப்பெண் வினா கூட எழுதிடலாம். சரிங்களா? அப்போ கவனமாக பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்ன? சரி, அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி நமக்கு என்னவா இருக்கலாம்? இந்தியாவில் போர்ச்சுகீசிய வருகையின் தாக்கம் என்னென்ன பாருங்க. த இம்பேக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன்வேஷன் கவனமாக பார்க்கணும். பாருங்க, இந்தியாவில் முதலாக வந்த ஐரோப்பியர்கள் இந்திய மன்னர்களை தோற்கடித்து இந்தியாவினுடைய புதிய காலனிகளை உருவாக்கியவர்கள். அதே பாருங்களேன், அரேபியனுடைய வணிக முற்றுரிமையை முழுமையாக கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் அது போர்ச்சுகீசியருக்கு உதவி செய்யலை, ஆங்கிலேயருக்குத்தான் உதவி செய்தது. போர்ச்சுகீசியர்களுடனான திருமண உறவின் காரணமாக புதிய யுரேசிய இனக்குழு உருவானது. அதுக்கடுத்து பாருங்க, சென்னை போர்ச்சுகீசிய வருகையின் முக்கிய சான்றாக இருக்கிறது. போர்ச்சுகீசியர்கள் மயிலாப்பூரை கருப்பு நகரம் என்று அழைத்தார்கள். கவனமாக பார்க்கணும், போர்ச்சுகீஸ் மயிலாப்பூரை கருப்பு நகரம் என்று அழைத்திருப்பார்கள். ஆங்கிலேயர்கள் சார்ஜ் டவுனை கருப்பு நகரம் என்று அழைத்திருப்பார்கள். போர்ச்சுகீசியர்கள் பாருங்க, இந்தியாவில் புகையிலையை அறிமுகப்படுத்தினார்கள். போர்ச்சுகீசியர்களால் பிரிண்டிங் பிரஸ் அச்சு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. போர்ச்சுகீசியர்கள் பாருங்க, மத மாற்றத்திற்கான நடவடிக்கை. இது ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொன்னா ராபர்ட் டி நொபிலி. கவனமா பார்க்கணும், அப்ஜெக்டிவ்ல முக்கியமான கேள்வியா. ராபர்டோ டி நொபிலி தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் விரிவாக எழுதியிருப்பார். தமிழ் உரைநடையின் தந்தை, மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை. அதுக்கடுத்து பாருங்க, 1542 பிரான்சிஸ் சேவியர் பாருங்க, தூத்துக்குடி புன்னை வாய்க்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பியவர். அப்ப இது பாருங்க, நீங்க மேலோட்டமா 6 மார்க்கா இருந்தா 6 மதிப்பெண் கேள்வியா இருந்தா கடகன்னு ஒரு 6 பாயிண்ட் எடுத்துடலாம். இதே ஒருவேளை 10 மார்க்கா இருந்தா நம்ம என்ன பண்றது? அப்படியே சப்டைட்டில் எடுங்க. போர்ச்சுகீசியர் வருகை சமூக ரீதியாக என்னென்ன தாக்கம், அரசியல் ரீதியாக என்னென்ன தாக்கம், அதுக்கடுத்து பாருங்க சமூகம் அரசியல் பொருளாதார ரீதியாக என்ன தாக்கம், கலாச்சாரத்தில் என்னென்ன மாற்றம்னு சொல்லிட்டு
தலைப்பாக நம்ம எடுத்துறது நல்லது. சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே தேர்வு எழுதும்போது அந்த தேர்வு உங்களுடைய பேப்பரை திருத்திட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் நான் தெளிவாக உங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குவோம். இப்போதைக்கு இந்த நோட்ஸை மட்டும் தெளிவாக ஒரு தடவை பார்த்து வச்சுருங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்களேன். கார்டெக்ஸ் அப்படின்னா இது பெரும்பாலும் அப்ஜெக்டில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது, அப்படி இல்லைன்னா மெயின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 மார்க் கேள்வி தான். இப்போ கார்டெக்ஸ் அப்படின்றது பாருங்கள், போர்ச்சுகீசியர்கள் உருவாக்கிய ஒரு டாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கார்டெக்ஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கார்டெக்ஸ் பே பண்ணலைனாக்க போர்ச்சுகீசியர்கள் தேவையில்லாமல் உங்களுடைய கப்பல்களை கொள்ளையடித்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ கார்டெக்ஸ் என்பது யாரோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் போர்ச்சுகீஸ், மறந்துடக்கூடாது. சரி, இப்போ அடுத்து வாங்கினேன். தமிழ்நாட்டில் போர்ச்சுகீஸ், கவனமாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் போர்ச்சுகீஸுடைய மிக முக்கிய குடியிருப்புனா சாந்தோம். எந்த ஆண்டு சாந்தோமில் ஒரு குடியிருப்பை உருவாக்கினார்கள்? மறந்துடக்கூடாது, 1522. சரி, அடுத்து வாங்க. வர்த்தக விரிவாக்கம். போர்ச்சுகீசியர் பாருங்க, செஞ்சி ஒரு வர்த்தக குடியிருப்பையும் போர்ட்டோ நோவாவில் ஒரு துறைமுக நகரத்தையும் உருவாக்கி இருப்பார்கள். அப்ப போர்ச்சுகீசியர்களால் உருவாக்கப்பட்ட தமிழகத்தின் வர்த்தக குடியிருப்பு செஞ்சி. அதே பாருங்க, துறைமுகம் போர்ட்டோ நோவா. தஞ்சை செவப்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் நாகப்பட்டினத்தில் ஒரு வர்த்தக நகரத்தை உருவாக்கி இருப்பார்கள். அப்ப போர்ச்சுகீசியர்களுக்கு வர்த்தக நகரம் நாகப்பட்டினத்தில் உருவாக்குவதற்கு அனுமதி வழங்கியவர் தஞ்சை செவப்ப நாயக்கர், மறந்துடக்கூடாது. சரி, இப்போ அடுத்து வாங்க. இரட்டை குறிக்கோள்கள். போர்ச்சுகீஸுடைய மிக முக்கிய நோக்கம் அப்படின்னா வர்த்தக விரிவாக்கம், சமய பிரச்சாரம், இவை இரண்டையும் இரட்டை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்க, தூத்துக்குடி பறவர்கள். பாருங்க, தூத்துக்குடி பறவர்கள், இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்த தூத்துக்குடி பறவர்கள் யாருடைய விசுவாசிகள் அப்படின்னா விஜயநகர பேரரசனுடைய விசுவாசிகள். விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு ரொம்ப சிம்பிளா தமிழகத்தில் இருந்த நாயக்கர்கள் இவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கல. ஸோ இவர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்குவதாக சொல்லி இவர் நம்பிக்கைகளை பெற்று இந்த பறவர்களை கிறிஸ்துவ மதத்திற்கு போர்ச்சுகீசியர்கள் மதம் மாற்றம் செய்திருப்பார்கள். சரிங்களா? இப்போ கவனமாக பார்க்கணும். ஸோ இவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் அப்ஜெக்டிவ்க்கு எடுத்தாலும் கேள்வியாக எடுத்துக்கலாம், மெயின்ஸுக்கும் நம்ம கேள்வியாக எடுத்துக்க முடியும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பாருங்கள். இந்தியாவிற்கு முதலாக வந்த ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள். ஆனால் இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியேறியதும் அவங்க தான். பாருங்க, 1498 வந்தவங்க 1961 வரைக்கும் இந்தியாவில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு பேரரசை உருவாக்க முடியாமல் போயிருக்கும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் போர்ச்சுகீசியர்களோடு சமாதான உடன்படிக்கையின் மூலமாக போர்ச்சுகீசியர்களை இந்தியா விட்டு வெளியேற்ற முயற்சி செய்வார். பட் அதுவும் நடக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களுக்கும் நமக்குமான சண்டை. போருடைய முடிவில் போர்ச்சுகீசிய குடியிருப்புகள் இந்திய அரசோடு முறையாக இணைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பதிவு என்பது நீங்கள் எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு மாடலுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை கொஞ்சம் வேகமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது நம்ம லிங்க்கில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உருவாக்கும் போது பாருங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய கேள்விகளை உருவாக்கி அந்த கேள்விகளுக்கு மிக தெளிவான பதிலை உருவாக்குங்க. அதேமாதிரி 2A ரெண்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? இது அல்லது அது. சார் நான் 2 ப்ரிப்பேர் பண்ணேன், 2Aக்கு சரி, அப்படிலாம் விடவே விடாதீங்க. ரெண்டுலையுமேவும் ரிசல்ட்டு உங்கள் பெயரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வேலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளுக்கு நாள் போட்டியினுடைய தன்மை, வினாக்களுடைய தன்மை அதிகமாகிக்கிட்டே இருக்கு.
போட்டிகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வினாவுடைய தரமும் கேள்வியினுடைய தரமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் 140க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 140ற்கு குறைவாக இருந்தால் சரிங்களா, ஒருவேளை எதிர்காலத்தில் நம்ம தேவைப்படும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம், தெளிவாக நான் கொடுத்த மாதிரி நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் குரூப் 1, 2வாக இருந்தாலும் அல்லது டிஎன்பிஎஸ்சியுடைய அனைத்து தேர்வுகளுக்கும் உங்களுக்கு பயன்படும். ஸோ நம்ம பாருங்கள், மதுரை RKIAS அகாடமியை பொறுத்தவரை குரூப் 2, 2A மெயின்ஸ் வகுப்புகள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து துவங்குகிறது. ஸோ மிக தெளிவாக நம்ம டைம் டேபிள் போட்டிருப்போம் சரிங்களா. அனைத்து மாணவர்களும் நீங்கள் தமிழ் மொழியில் எழுதியிருந்தாலும் சரி, ஆங்கில மொழியில் தேர்வு எழுதுபவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மொழி என்பது முக்கியமல்ல, நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய கைபேசி எண்ணில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.